மீடியாவில் பேட் கமெண்ட் அவங்களுக்காக என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். சமூக ஊடகங்களில் கருத்துக்களை புறக்கணிப்பதற்கான வழிமுறைகள் நிறைய உள்ளது. ஸோ முதல்ல அந்த கெட்ட கருத்துக்களை உங்களின் தனிப்பட்ட வாழ்க்கையை பாதிப்பதற்காக ஒரு காரணமாக அதை எடுத்துக்கொள்ளாதீங்க. அவங்க சொல்வது உங்கள் உண்மையான மதிப்பை பிரதிபலிப்பதில்லை. அவங்க வேணும்னே ஏதாவது கமெண்ட் போட்டுகிட்டே இருப்பாங்க. இந்த கருத்துக்கள் பொதுவாக அந்த நபர்களின் மனநிலை மற்றும் அனுபவங்களை பிரதிபலிப்பதாகத்தான் இருக்கின்றது அவங்க போடுற கமெண்ட். இந்த ரீதியில் பார்த்தீங்கன்னா அவங்க உள்ளதை கருத்தில் கொண்டு உங்களின் மனதை கெடு செய்யாமல் அந்த கருத்துக்களை நீங்கள் புறக்கணிக்க, அதாவது இக்னோர் பண்ணிகிட்டே இருங்க. அடுத்தபடி அதற்கான பதில்களை அளிக்க வேணும். அவங்களோட கமெண்ட்டுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணாதீங்க. எதுக்குமே கமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை. உங்களுக்கு அது முக்கியமான ஒரு கொள்கையாக இருக்கட்டும். சில நேரங்களில் தங்களின் செயல்கள் அல்லது பதில்கள் அதிக கவனத்தை பெற்று அது ஒரு வியூஸாக எண்ணுவதற்காக அவங்க செய்யலாம். ஸோ அதையும் நீங்கள் இக்னோர் பண்ணுங்கள். எப்போவுமே பதில் அளிப்பதற்கு பதிலாக நீங்கள் ஒரு விதமாக பிளாக் எல்லாத்தையும் மியூட் செய்யலாம். ஸோ இது உங்களோட தனிப்பட்ட அமைதியை காக்க உதவுது. நேர்மறை கருத்துக்களை மட்டும் கவனிக்கவும். உங்களுக்கு பயன் விளைவிக்கும் வண்ணம் கருத்துக்களை தேர்ந்தெடுத்து அதில் அவங்களுக்கு ரிப்ளை பண்ண பாருங்க. உங்களின் உண்மையான மதிப்பை உணர்வதற்காக மிக முக்கியமான வழி அந்த கெட்ட கருத்துக்களை தனிப்பட்ட கருத்தாக எடுத்துக்கொள்வதை நிறுத்தி கொள்ளுங்க. அப்போ தான் நீங்கள் எப்போயுமே நிம்மதியாக சுவாசிக்கலாம். அவங்க எப்போவுமே நம்மளை கோவப்படுத்துறதுக்காகவும் தங்களோட ஒரு தேவையில்லாத ஒரு கமெண்ட்டை எழுதிட்டே இருப்பாங்க. ஸோ எல்லாத்தையுமே இக்னோர் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட கருத்துக்களை வைக்கும்போது நாம் அதையும் எதிர்பார்க்கவே வேணும். இன்னொரு கமெண்ட் எங்களுக்கு வரும்னு சொல்லி எதிர்பார்க்கணும். ஸோ அதால் எதையும் எடுத்துக்கொள்ளாதீங்க. தேங்க்யூ.